நேயர்களே, பீகாருடைய தேர்தல் நாட்கள் நெருங்கி வருகிற போது இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே முரண்கள் ரெண்டு பக்கமும் சாத்தியமாக இல்லாமல் ஓரளவிற்கு சமாதானத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். நிதிஷ்குமாரை இந்த முறை ஆட்சியிலே இருக்கக்கூடாது என்பதுதான் தேசிய அளவிலான பாரதிய ஜனதா சுயம் சேவக் சங்கத்தினுடைய திட்டம். அந்த மாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு ஃபேஸ் இல்லை, புகழ்பெற்ற ஒரு எமினண்டான ஒரு தலைவர் இல்லை. அது பாஜகவுக்கு குறை. இப்பொழுது இந்தியா கூட்டணியில் தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதில் சிக்கல்கள் இருந்தாலும் தற்போது அசோக் கெலாட்டின் மூலம் அவர்கள் அந்த குறையை நீக்கி முதல்வர் வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள். ஆனால் இன்றைய செய்தியில் முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டாலும் அதற்கு பின்பு அவர்கள் அவரை காலி செய்வதற்கான திட்டங்கள் உண்டு என்பதையும் நாம் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். இதற்கிடையில் பலமான கூட்டணியாக யார் இருக்கிறார் என்றால், தற்போதைய நிலையில் பீகாரில் காங்கிரஸ், தேஜஸ்வி யாதவ், மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மிக முக்கியமாக விகாஷுல் இன்சான் கட்சியை சார்ந்த முகேஷ் சகானி துணை முதல்வராக இருப்பார் என காங்கிரஸ் அறிவிப்பு செய்திருக்கிறது. நாம் இப்போ அவருக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்ப்போம். வியாழக்கிழமை நேற்று முன்தினம் பாட்னாவில் நடைபெற்ற மகா கூட்டணி கட்சிகளுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விகாசுல் இன்சான் செய்தியாளர் சந்திப்பில் மூத்த காங்கிரஸ் தலைவரும் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வருமான அசோக் கெலாட் இதை அறிவிச்சிட்டார். மகா கூட்டணியுடைய சார்பாக பீகாரில் தேஜஸ்வி யாதவதை அவர் முதல்வராக அறிவித்த பிறகு முகேஷ் சகானி கூறியது என்ன? இப்போது இந்த முகேஷ் சகானி யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் துணை முதல்வராக இருப்பார் என அறிவித்திருப்பதும் அவருடைய சாதிய பின்னணியும் பார்க்கும். ஏன்னா சாதி ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அங்கே. இந்த தருணத்திற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம், 3 ஆண்டுகளாக காத்திருந்தோம். இதை யார் சொல்கிறா? முகேஷ் சகானி சொல்கிறார். அவர் யார், அவருக்கு வலுவென பேச போகிறோம். பாரதிய ஜனதா எங்கள் கட்சியை உடைத்து எங்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போது பாஜகவை உடைக்கும் வரை நாங்கள் விலக மாட்டோம் என்று மகா கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடன் இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை இன்சமாம் முகேஷ் சகானி கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தா, கங்கை நீரை எங்கள் கைகளில் ஏந்தி நாங்கள் ஒரு சபதம் எடுத்திருக்கிறோம். ஏன்னா கங்கை நீர் அவர்களுக்கு புனிதமானது. இப்போது நேரம் வந்துவிட்டது. மகாபந்தன் கூட்டணியில் உறுதியாக நிற்பதன் மூலம் பீகாரில் எங்கள் அரசாங்கத்தை அமைத்து பாரதிய ஜனதாவை மாநிலத்திலிருந்து வெளியேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா தனது கூட்டாளிகளிடத்தில் உதவி பெறுகிறது. ஆனால் வேலை முடிந்ததும் அவற்றை முழுமையாக மலைப்பாம்பு அனகோண்டாவை போன்று விழுங்கி விடுகிறது. நாங்கள் பாஜகவோடு இணைந்து பணியாற்றி விட்டோம், எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிச்சு, மகா கூட்டணியோடு இனி உறுதியாக நிற்போம் என்று முகேஷ் சகானி தனது செவ்வியில் தெளிவாக தெரிவித்தார். இப்போ பீகாரில் 60 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் 60 அவருக்காக சாத்தியம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. பீகாரில் 37% வாக்காளர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள், 40% மக்கள் பின்தங்கிய வாக்காளர்கள். இதன் அடிப்படையில் ரொம்ப மிக 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 பின்தங்கிய சமூகத்தின் மகன் பீகாரின் துணை முதல்வராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுறார். முகேஷ் சகானிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். யார் இவர்? முகேஷ் சகானி ரொம்பவே மல்லா சாதியின் மக்கள் தொகை. இது கடற்கரையோர் இருக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகம்தான் மல்லா. பீகாரினுடைய ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இபிசி வாக்காளர்களில் பெரும்பகுதியை தங்கள் பக்கம் இருக்கிறது என்பதால் சகானியை துணை முதல்வராக ஆக்குவதற்காக வாக்களித்திருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த இபிசி பிரிவில் மல்லா வாக்காளர்கள் மாநிலத்தில் பல இடங்களில் பரவி இருக்கிறார்கள். முகேஷ் சகானி ஒரு முறை விஐபி என்பதன் அர்த்தத்தை விளக்கி, ஒரு ஜனநாயகத்தில் ஒரு விஐபி என்பவர் தன்னை சுற்றி அதிகமான மக்களை கொண்டவர் என்று கூட அவர் சொன்னார். இப்போ அவரை துணை முதல்வராக முன்னிறுத்துவதன் மூலம் மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து எஜ்ஜிடு கம்யூனிட்டி, விளிம்பு நிலை சாதிகளின் வாக்காளர்களிடத்தில் தனது ஆதரவை வலுப்படுத்த மகா கூட்டணி, மகாபந்தன் அலையன்ஸ் முயற்சித்திருப்பதாகவும் அதில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் கூட அரசியல் ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். உங்களுக்கு
ராகுல் காந்தி காங்கிரஸ் தான் இதை செய்தெடுத்து பாஜகவை உடைத்தது. எல்லா கட்சிகளும் உடைக்கும் பெருமை உண்டு பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவை உடைத்தது காங்கிரசினுடைய இந்த செயல்பாடு. அதுவும் துணை முதல்வராக அறிவிப்பு செய்தது. ஏன்னால் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்காக தற்போது அதிக வாய்ப்புகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த செய்தியினுடைய இறுதியில் அதை சொல்வேன். சில அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகா கூட்டணியின் தவறான முடிவு தான் முகேஷ் சகானிக்கு இவ்வளவு முக்கியம் கொடுப்பது அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற காரணம் முஸ்லீம் வாக்காளர்கள் இது ஏமாறக்கூடும் என்று சொல்கிறார்கள். முஸ்லீம் வாக்காளர்கள் 18% அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் முழுமையாக பிஜேபிக்கு வாக்களிக்க போவதில்லை. தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணிக்குத்தான் அந்த 18% பேர் வாக்களிக்க போகிறார்கள். இது முஸ்லீம் வாக்காளர்களுடைய விரக்தி ஏற்படுத்தும் என்றும் இந்த முடிவு மகா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும் என்றும் சிலர் சொல்கிறார்கள். இங்கே நாம் பார்ப்பது முஸ்லீம் வாக்காளர்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸிடமிருந்து அந்நியப்படுத்தக்கூடும் என்றும் செய்திகள் வருகிறது. இதில் உண்மை கிடையாது. முஸ்லீம் வாக்காளர்கள் தங்கள் பொது எதிரியாக இந்துத்துவாவை பார்க்கிறார்கள். முகேஷ் சகானி ஒரு ரொம்ப விளிம்பு நிலை ஒரு சமூகம், கடலோர சமூகம், மீனவர். ஆகவே மல்லா சமூகத்தில் இருந்து அவரை சேர்ப்பதால் முஸ்லீம் சமூகம் ஏன் இதை எதிர்க்கிறார்கள் என்று இந்த கருத்து ஒரு சரியில்லாத கருத்து தான். முகேஷ் சகானி எந்த கூட்டணியோடு விசுவாசமாக இல்லை என்றும் அவருக்கு எதிராக சொல்கிறார்கள். யாருமே எந்த கூட்டணியோடும் விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமாரும் இனி அங்கிருந்து இங்கே வருவார் என்றும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுவும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம் அரசியலில். அதே சமயம் சில சமயங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் செல்வார், அவர் ஒரு பேரம் பேசும் நபர்லாம் வைக்கிறாங்க. அந்த கருத்தை நம்ம விட்டுறோம். இப்போ அடுத்த செய்தியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை என்ன வைக்கிறாங்கன்னா, மல்லா சமூகத்தை சேர்ந்த ரொம்ப பின்தங்கியவர்கள் தேஜஸ்வியை முதலமைச்சராகவும் முகேஷ் சகானியை துணை முதலமைச்சராகவும் நியமிப்பதன் மூலம் மிக 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 பின்தங்கிய மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் மகா கூட்டணி கொடுத்ததனால் வெற்றி பெற முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பாக உயர் சாதி சமூகத்தை சேர்ந்த 49 வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறாங்க. பிராமணர்கள், தாக்கூர்கள், பனியாக்கள், இவர்கள்லாம் ஒரு 49 பேர் வேட்பாளராக நிறுத்தியுள்ள சமயத்தில் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட மகா கூட்டணியை விரும்பலாம். அவர்களின் வாக்கு இவருக்கு கிடைக்கும். சஹானியை துணை முதல்வராக்குவது ஒட்டுமொத்த விவகாரத்தையும் மாற்றிவிடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் பின்னால் இணையலாம் என்றும் அவருக்கு நெகட்டிவான கருத்தும் வைக்கப்படுகிறது. மகா கூட்டணி இந்த விஷயமெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த முகேஷ் சகானி யார் என்று நம்ம கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். யார் இந்த முகேஷ் சகானி? இவர் ஏன் மல்லா அமைப்பின் தலைவராக இருக்கிறார்? 1981 தர்பங்காவில் ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சஹானி. தன்னை மல்லாவின் மகன் என்று அழைக்கிறார். 19 வயசில் அவர் பீகாரை விட்டு மும்பைக்கு சென்று அங்கே வேலை செய்தார். அவர் ஒரு பாலிவுட்டில் ஒரு செட் டிசைனராகவும் பணிபுரிந்தார். அதே சமயம் ஷாருக் கானினுடைய தேவதாஸ் இந்த மாதிரி படங்கள்லாம், சல்மான் கானில் பஜரங்கி பைஜான் போன்ற வெற்றி படங்கள்லாம் அவர் ஒரு டிசைன் அரங்கு வடிவமைப்பாளராக அவர் கடந்த காலத்தில் பணியாற்றிட்டு மும்பையிலிருந்து அங்கே ஒரு சினி வேர்ல்டு பிரைவேட் லிமிட்டடையும் வச்சிருந்தார். சஹானியுடைய அரசியல் வாழ்க்கை தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதாவது என்டிஏல தான் மோடியோடு தொடங்கியது. 2014 மக்களவை தேர்தலில் அவர் பிஜேபியில் இருந்தார். அமித்ஷாவோடு 40க்கு மேற்பட்ட பேரணிகளில் ஹெலிகாப்டரிலே சென்றார். ஒன்றாக பல கூட்டங்களில் உரையாற்றினார். அதற்கு பின்பு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினார். முகேஷ் சகானி நான் சொன்ன மாதிரி மல்லா நிஷாத் சமூகத்திற்கும் அதனுள் பிரிக்கப்பட்ட 12 பிற சாதிகள் என்றால் அதற்குள்ள உட்கட்டமைப்புலாம் இருக்கும். சிறப்பு இடஒதுக்கீடு ஏற்பாடு செய்வதாக அமித்ஷா சொன்னாராம். ஆனால் கடைசியில் 2015 அவர் தனது வாக்குறுதிகளை மீறிவிட்டார். அதனால் நாங்கள் அவரை விட்டு விலகிவிட்டோம் என்று அப்போ கூறியிருந்தார். 2015, இப்போ 2025, அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். 2015ஆம் ஆண்டில் அவர் நிஷாத் விகாஸ் சங்கத்தை தொடங்கி 2018 விகாசுல் இன்சான் என்ற கட்சியும் அவர் ஆரம்பித்தார். 2015 சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரை ஆதரித்து அதன் பின்னர் அவரிடமிருந்து பிரிந்தார்.
நிதிஷ்குமார் எங்களை ஏமாற்றி விட்டார். அவர் வழக்கம் போல அந்த விஷயத்தான் சொல்கிறார். எங்கள் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு ஆரம்பத்தில் உறுதியளிக்கப்பட்டது, தற்போது தர முடியல, நாங்கள் பாஜகவில் சேர்ந்தோம், அவருக்கு எதிராக இப்போது நிற்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு இடையில் 2020ஆம் ஆண்டில் சஹானி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். மறுபடியும் அந்த கூட்டணிக்கு போனார். ஏன்னா அப்போ தான் மறுபடி நிதிஷ்குமார் முதல்வராக வந்தார். பீகார் 2020 பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா தனது ஒதுக்கீட்டில் 11 இடங்களை முகேஷ் சஹானிக்கு அப்போ கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷனில் சஹானி கட்சி இந்த இடங்கள் போட்டிட்டு 11ல் 4 வெற்றி பெற்றாங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் அவர் தோத்த போனார். ஆனால் நிதிஷ்குமார் அரசாங்கத்தில் அவருக்கு கேபினெட் அமைச்சராக மேலவை உறுப்பினர் கொடுத்து நியமிக்கப்பட்டார். இருப்பினும் ஒரு வருஷத்துக்கு அவரது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் உயிரிழந்தார். மீண்டும் 2022 இப்போ இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியில் மீதமுள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க. இதற்கிடையில் அவரது கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே விரிசல் ஏற்படுத்துகிறது. அதான் சொல்கிறாரு, மலை போல முழுங்கி விடுவாங்கன்னு. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்காமல் முகேஷ் சஹானி 53 இடங்களில் தனது கட்சி வேட்பாளர்களை நிறுத்தினார். ஏன்னா அங்கே நிஷாந்த் சமூகம் ரொம்ப டாமினேட்டாக இருக்கிறது. இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அவருக்கு எதிரான வெறுப்பை தூண்டியது. அதைத் தொடர்ந்து தான் முகேஷ் சஹானி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். சஹானி தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு இப்போ வெளியேறி 2024 மீண்டும் மகா கூட்டணியில் இணைந்தார். இவருடைய இந்த போக்குகள் தொடர்ந்து இப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ 25ல் இப்போ அவர் மறுபடியும் இங்கே வந்து விட்டார். சரி, இப்போ என்னன்னா பலம் என்ன பலவீனம் என்ன? இந்த இவ்வளவு முகேஷ் சஹானியை பற்றி நாம் பேசுனதில் பலம் என்ன பலவீனம் என்ன? பலமாக இப்போது இந்தியா கூட்டணி இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்களுக்குள் குழப்பம் இருந்தது என்று நான் சொன்னேன். எப்படி பலமாக இருக்கிறது? பாயிண்ட் நம்பர் 1, 40-36 விழுக்காடு கொண்டு ஒரு தனி சமூகமாக, ஒரு தனி முதல்வர் வேட்பாளராக போட்டியில் தேஜஸ்வி ஒரு ப்ராமினன்ட், அதாவது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஃபேஸாக இருக்கிறார். அதே போன்று ராகுல் காந்தி இருக்கிறார். அந்த இடத்தில் அங்கே யாரும் இல்லை, நிதிஷ்குமார் மட்டும்தான் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. பலத்தின் அடுத்தது அரசுக்கு எதிரான மனநிலை. அவர் வெற்றி பெற்றாலும் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் என்ற யூகங்கள் ஆழமாக வாக்காளர்களிடம் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இது பிஜேபிக்கு செட்பேக். ஆனால் இங்கே முதல்வர் வேட்பாளராக அசோக் கெலட்டின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது 37 விழுக்காடு இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட இந்த முகேஷ் சஹானி போன்றவர்கள் இங்கே சேர்ந்தது பெரிய பலம். மூன்றாவது 18% மேல் இருக்கும் முஸ்லிம்களின் வாக்கு மிகப்பெரிய பலம். நான்காவது 14% இருக்கக்கூடிய யாதவர்களின் வாக்கு மிகப்பெரிய பலம். ஐந்தாவது பஸ்வானுக்கும் மாஞ்சிக்கும் இல்லாத சில வாக்காளர்கள், தலித்துகள் இங்கே வாக்களிக்க போகிறார்கள். அடுத்து ஓபிசி, இபிசி இந்த சமூகத்திலிருந்தும் இந்த முறை நிதிஷுக்கு இல்லை என்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்கிறது. இருந்த போதிலும் கடும் போட்டி நிலவுகிற நேரத்தில் அவற்றிலிருந்து இந்த ரேஸில் இந்தியா கூட்டணி முன்னணியில் இருப்பதாகவே நாம் இந்த செய்தியில் பார்க்குறோம். குறிப்பாக முகேஷ் சஹானி இப்போ இந்த எலெக்ஷன்லலாம் 400, 500, 900, 2000, 3000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. இவர் கடலோர பகுதிகளில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிஷாந்த் கட்சி, இன்சான் பார்ட்டி, இது ரொம்ப ஒரு ட்ரெமண்டஸ் எஃபெக்டை ஏற்படுத்தலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆகவே முகேஷ் சஹானியுடைய இந்த சேர்க்கை அவரை துணை முதல்வராக திட்டம் போட்டு காய நகட்டி காங்கிரஸ் கட்சி ஒரு உடைப்பை ஏற்படுத்தியது. அவருடைய ஒரு வெற்றிக்கான ஃபார்மேட்டை நாம் அடையாளப்படுத்த முடிகிறது. நன்றி.